கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையிலே நாம் இப்படி காண்கிறோம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்கு அதை சேகரிக்கிறான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அநியாய வட்டியை குறித்து காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த பூமியில் பார்க்கும் பொழுது கடனில் தான் அதிக குடும்பங்கள் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறது. கடன் என்று சொல்லி சின்ன காரியங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக சென்று கடன் எடுக்கிறார்கள். நாம் மனிதர்களை பார்க்கும்போது சிலர் மிதமான வட்டிக்கு கொடுத்து கொஞ்சம் ஆதாயத்தை சேர்த்து கொள்ளுவார்கள். ஆனால் சிலர் வட்டிக்கு கொடுத்து அதிக வட்டி வாங்கி அதை தன் தலைமுறைகளுக்கு சாபங்களை வருத்தி வைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அநியாய வட்டி வாங்கி பணம் சேர்க்கிறவன், சொத்து சம்பாதிக்கிறவன் நீதிமானுக்காக அப்படின்னு சொன்ன அடுத்தவனுக்காக இறங்குறவனுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான் என்று காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அநியாய வட்டி அவர்களுக்கோ அவர்களுடைய தலைமுறைகளுக்கோ தங்காது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய கையில் இருக்கிற ஒரு பணத்தை அடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் அதை பேங்க் வட்டி வாங்கி கொடுக்கறது நல்லது. காரணம் என்று சொன்னால் சரி, அவர்களுக்கும் உபகாரப்படும், நமக்கும் உபகாரப்படும். அது இல்லாமல் நாம் அதிக வட்டி வாங்கும் பொழுது அது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் சாபமாக மாறுகிறது. கர்த்தர் அதை ஒருபோதும் மன்னிக்கிற ஒன்றல்ல அப்படின்னு இந்த வேதத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்காது. நமக்கு தெரியும், அநேகர் அந்த ஒரு தற்கொலைக்கு நேராக போகிறது அவர்கள் வாங்கினதை விடவும் அதிகமாக வட்டி கொடுக்கிறதுனால அவர்களால் அந்த குழியிலிருந்து, கடன் என்ற குழியிலிருந்து எழும்பி வர முடியாமல் அடுத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர்கள் பதறிப்போய் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். சிலர்கள் அந்த நாட்டை விட்டே ஓடி போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நாம் தேவனுக்கு பயந்து கர்த்தர் நமக்கு தாரதை அதிக வட்டிக்கு கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சம்பாத்தியங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தது என்று நாங்கள் அறிகிறோம். ஆனால் அதை அநியாய வட்டிக்கு கொடுத்து தங்கள் தலைமுறைகள் மேல் சாபங்களை வருத்தி வைக்காதபடி ஆண்டவரே நீர் இவர்களை காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஒருவருக்கு ஆண்டவரே ஒருவர் உதவுங்கள் என்று சொன்ன உமது வசனை பிரகாரம் யாரெல்லாம் ஆண்டவரப்பா தரத்து கீழ்ப்பட்டவர்களை, தனிமைப்பட்டவர்களை, தேவையில் இருக்கிறவர்களை சகாயித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்காய் பிரதிபலன் கொடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சு தகப்பனே, ஆமேன்.